Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. Om Guru Siro Bhikshave Vigneshwara Rupa. Om Guru Siro Bhikshave Sri Krishna Rupa. Om Guru Siro Bhikshave Parameswara Rupa. Om Guru Siro Bhikshave Oli Sarira Rupa. Om Guru Nadare Saranam. Om Guru Devare Saranam. Om Guru Devaraja Siro Bhikshave Saranam Saranam Saranam. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, இன்று ஜூன் 21 சர்வதேச யோகாசன தின நாளாக நாம் அனுசரித்து உலகம் முழுக்க இந்த யோக கலைகளின் மூலமாக ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நமது மெகா தொலைக்காட்சியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளுமே இன்டர்நேஷனல் யோகா டே தான். தினமுமே நாம் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக தினமும் இந்த யோக கலைகளை நமது மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் ஒரு ஸ்பெஷலாக அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. மனிதன் ஒரு தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது, பூமிக்கு வரும் பொழுது தலை கீழாக முதல்ல தலை தான் வரும், அப்புறம் தான் கால். அப்போ அதற்கு பேர் சிரசாசனம். இந்த குழந்தை நேராக படுக்க வச்சுருவாங்க. குழந்தை நேராக படுத்து ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணும். அதற்கு பேர் அர்த்தகாலாசனம். கணையம் நன்றாக இயங்கும், வாயு தொந்தரவு வராது. அப்புறம் குழந்தை குப்புற படுக்கும், படுத்து 2 கைகளை ஊன்றி தலையை மேல் நோக்கி பார்க்கும். அதுக்கு பேர் புஜங்காசனம். இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், முதுகுத்தண்டு திடமாக இயங்கும். அப்புறம் குழந்தை அமர்ந்து உட்காரும், வஜிராசனத்தில் உட்காரும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும். குழந்தை எழுந்து நிற்கும் பொழுது அதுக்கு பேலன்ஸ் வேணும். கைகள் அந்த மாதிரி வச்சுக்கிடும், லேச கீழே குனியும். அதுக்கு பேர் உட்கட்டாசனம். மூட்டுக்கள் திடமாக இயங்கும். அப்புறம் குழந்தை தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கைகள் இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இதுக்கு பேர் ஆதி முத்திரை. அப்போ நம்ம யோகாசனங்கள் அப்படிங்கிறது நமக்கு தனிப்பட்ட ஒன்றல்ல. நாம் பிறந்தது முதலேயே இந்த யோக கலைகளை பயின்று தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு நாம் படுத்த நிலையில், நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம், குப்புறப்படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம், அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம், நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனம், மிக முக்கியமான முத்திரைகள், ஒரு எளிமையான நாடி சுத்தி, ஒரு தியானம், இத்தனையும் 5 நிமிடத்தில் பார்க்க போகிறோம். இது நமக்கு உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் திடமான ஒரு ஆரோக்கியத்தையும் உள் அமைதியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான கலை. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் குழந்தை நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய அர்த்தகாலாசனம் செய்ய போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க. முதல்ல ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் லெக், வலது கால் மட்டும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கீழே போட்டுக்கோங்க. இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையில் தான் நம்ம முக்கியமான அக்குப்ரெஷர் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ராஜ உறுப்புகளினுடைய முக்கியமான புள்ளிகள் இருக்கின்றன. கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். இடது கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலம் அப்படியே மெதுவாக ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக எளிமையான ஆசனம், அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது. இடுப்பு வலி வராது, மூட்டு வலி வராது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். இப்போ அப்படி எழுந்து உட்காந்துக்கோங்க. இப்போ குப்புறப்படுத்த நிலையில் புஜங்க ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம், நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம், முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இந்த மாதிரி 2 காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ 2 கை ஜஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. கை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதயத்தை, நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே மெதுவாக வாங்க. 1 2
3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆசனம் ராஜ உறுப்புகள் அனைத்தையும் சிறப்பாக இயங்க செய்கின்றது. இப்போ அமர்ந்த நிலையில குழந்தையினோட அடுத்த நிலை வஜ்ராசனம் பண்ண போறாங்க. இப்போ மெதுவா வலது கால் மடிச்சுக்கோங்க, அடுத்த கால் மெதுவா மடிச்சுக்கோங்க, ரெண்டு முட்டியும் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டி மேல வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவா மூச்சு வெளியே விடுங்க. இதயத்தை சீராக இயங்க வைக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், உள்ள அமைதி கிடைக்கும், வில் பவர் கிடைக்கும், மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். இப்போ மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. சசங்காசனம், ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நேரம் வந்துருங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு கிளக்குனீங்க, ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க, கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கையை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா நேரம் வந்துருங்க. அமர்ந்த நிலையில் இந்த இரண்டு ஆசனங்கள் இதயத்தை சீராக இயங்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். இப்போ நின்ற நிலையில் ஒரு இரண்டு ஆசனம் பண்ண போறாங்க. உட்கட்ட ஆசனம் பண்ண போறாங்க. பொறுமையாக எழுந்து நின்றுக்கோங்க, ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. இப்போ உட்கட்ட ஆசனம் பண்ண போறாங்க. ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க, மெதுவா ஒரு சேர்ல உட்கார மாதிரி வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூட்டுக்களை திடப்படுத்தக்கூடியது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நூறு ஆசனம் பண்ண போறாங்க. பாத ஹஸ்த ஆசனம். ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க, இது முதல் நிலை. இப்போ கை மட்டும் மேலே உயர்த்துங்க, இது இரண்டாம் நிலை. இப்போ மெதுவாக கிளக்குனீங்க, கால் பெருவரில் மட்டும் தொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மேலே வாங்க. பொறுமையாக கையை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கையை முதல்ல மேலே உயர்த்திக்கோங்க, மெதுவாக கிளக்குனீங்க, கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக கையை மேலே கொண்டாங்க, கையை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ முத்திரை பண்ண போறாங்க. முதல் முத்திரை சின் முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க, ஆள்காட்டி விரல் பெருவிரல் நுனி இணைச்சுக்கோங்க, மீதி 3 விரல் தரையை நோக்கி இருக்கட்டும். கண்ணை மூடிக்கோங்க, மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிக்கின்றோம். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இதய துடிப்பு சீராக இருக்கும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், சுறுசுறுப்பாக இருக்கலாம். இரத்த அழுத்தம் சமமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தியான முத்திரை பண்ண போறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியை டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க, மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மன அமைதியை தரக்கூடியது, மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, தெளிந்த சிந்தனை கிடைக்கும், வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான முத்திரை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை ஆதி முத்திரை பண்ண போகிறாங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க, கட்டை விரலை மடிச்சுக்கோங்க, 4 விரலை மெதுவாக மடிச்சுக்கோங்க. உள்ள நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடம்புல உயிரோட்டம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை இதயம் பாதுகாக்கக்கூடிய சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரலை மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க.
கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். தைராய்டு பேராதைராய்டு பிரச்சனைகள் முழுமையான தீர்வு கிடைக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகும். பிசிஓடி நீர்க்கட்டிகள் வராது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் நோக்கி நார்வரலும் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. முகுள முத்திரை கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாகினி முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. எல்லா நுனியிலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும். சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். நாம் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி நம்ம குழந்தை பருவத்திலிருந்து செய்த பயிற்சி தான். அழகாக நேராக படுத்த நிலையில் அர்த்தகாலாசனம், குப்புறப்படுத்த நிலையில் புஜங்காசனம், அமர்ந்த நிலையில் வஜிராசனம், சசங்காசனம், நின்ற நிலையில் உட்கட்டாசனம், பாதகசாசனம். இந்த ஆசனங்களையும் இன்று நம்ம பயின்ற இந்த முதிரைகளையும் காலை மாலை பயிற்சி பண்ணுங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 5 நாட்கள் பயிற்சி வேண்டாம். மற்ற நாட்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். மீண்டும் நமது மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச யோகாசன தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.